ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான மகாராஷ்டிரா ஊறுகாய். மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ஊறுகாய்க்கு பேர் வந்து சுங்கா. மகாராஷ்டிராவில் இதுக்கு பேர் சுங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஊறுகாய். இது எப்படின்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, நான், ரோட்டி, ப்ரெட்டு, அதே போல் இட்லி தோசை கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஜாம் பதத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. நம்ம எப்படி நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதே போல் தான் இந்த டிஷ்ஷும் நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேச்சுலர்ஸ் கூட இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க்கிங் உமன்ஸ் கூட இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தோசை ஊற்றினா கூட இது தொட்டு சாப்பிடலாம். அந்த ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 2 மாங்காய், நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த ஒட்டு மாங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து மேலே உள்ள தோலை சீவிட்டு நம்ம இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இல்லை, நம்ம மாங்காவை துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த துருவின மாங்காவில் நான் 2 மாங்காய் எடுத்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை இதில் போட்டுறேன். ஸோ இதை வந்து அப்படியே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்படியே. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம இந்த சர்க்கரை வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரும். இது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நம்ம அப்படியே விட்டுறணும். இந்த சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி சர்க்கரை தண்ணி ஆட்டும் நிற்கும். அப்படியே அந்த சமயத்தில் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது அப்படியே நம்ம மூடி ஓரமாக வச்சிடலாம். இது ஒரு 1/2 ஹவர்லேயே நல்லா சர்க்கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஓரமாக உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாட்டம் வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக தான் போடணும். நம்ம ஒரு பேனில் எல்லாத்தையும் ஒரு பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். ஜாம் பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம இதை வந்து ஹை ஃப்ளேம் இல்லாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த அளவுக்கு ரெடி ஆகணும். நான் வந்து சர்க்கரை அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு. ஸோ 2 மாங்காவுக்கு வந்து 200 கிராம் அளவு சர்க்கரை தான் நான் போட்டேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து கொஞ்சம் இனிப்பு நல்லா தேவை, நல்லா ஒரு ஜாம் பதத்துக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவு கூட நீங்கள் சர்க்கரையை போட்டுக்கலாம். மாங்காய் வந்து புளிப்பை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு புளிப்பான மாங்காய் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த அளவுக்கு எனக்கு சர்க்கரை இந்த இனிப்பு போதும் இந்த அளவுக்கு சொல்லிட்டு நான் 200 கிராம் மட்டும்தான் எடுத்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் சர்க்கரை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் இதை வேக வைக்கணும். ஸோ சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆற விட்டு தான் நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணணும். சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிற வந்து மசாலா என்னென்னா, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இடித்து எடுத்துக்குங்க. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதுவும் இடித்து எடுத்துக்குங்க. பெருங்காயம் ஒரு 2-3 சிட்டிகை வர அளவுக்கு எடுத்துக்குங்க. மிளகா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. காரம் நமக்கு வந்து இனிப்பு இருக்கிறதால காரம் வேணும், நல்ல காரம் இருக்கணும். இனிப்பு காரம் ஈக்குவலாக இருக்கும். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, தனி மிளகா பொடி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வாசனையாக இருக்குது. ஓமம்லாம் போட்டோன்னே நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது சர்க்கரை நான் எனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டதால் இது இந்த அளவு கெட்டியாக தெரியுது. சர்க்கரை நீங்கள் நல்லா தாராளமாக போட்டிங்கன்னா ஜீரா வந்து ஓரமாக நிற்கிற மாதிரி நிற்கும். ஸோ அந்த மாதிரி நின்றுச்சுன்னா இன்னும் நல்லா பார்க்க தலைன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.